வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, டீச்சிங் நான் டீச்சிங் 2 பேருக்குமே இது முக்கியமானதாக இருக்கும். அது இல்லாமல் எஸ்ஜிடிக்காகவும் ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லாவே தெரியுது. ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கா மாதிரி இருக்குது. நிறைய பேர் படிக்கிறீங்க. நிறைய டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான கேள்விகள் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வர ஒவ்வொரு கேள்வியுமே டிஆர்பியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஒன்று வேர்டை மாற்றிருப்பேன், இல்லைனாக்கா பேட்டர்ன், அதாவது இந்த சென்டென்ஸ் இல்லாமல் இன்னொரு சென்டென்ஸை கொடுத்துருப்பேன். அப்படி தான் கொடுத்துருப்பேனே தவிர எல்லாமே 99% கேட்ட கேள்விகளை தான் நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வரும். இதே கொஷின் கூட உங்களுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கேள்விகளை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டு 9ல் மேக்ஸிமம் 8th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ண மாதிரி இருக்கும். நான் 7th ஆத்தர் நேமும் அவங்களோட என்ன போயம் ஆத்தர் நேம் சொன்னோம் இல்லையா, அதை நான் இந்த டெஸ்ட்டில் கொஷினாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். எல்லா ஆத்தர் நேமையும் கேட்க மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்ல பரிச்சயமாக நல்ல ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற வேர்டை தான் எடுத்து கொடுப்பாங்க, நேமை தான் கொடுப்பாங்க. இப்போ அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் யார், லூயிஸ் கேரோல், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணுமா, எப்போ பிறந்தார், என்ன ஊர் அவர், அந்த அளவுக்கு உள்ளே போயெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படியே ஓரலாக தான் கேட்பாங்க. அதனால் சும்மா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆத்தர் நேம்லாம் படிச்சுக்கோங்க, படிக்கலாம். இந்த டெஸ்ட்டில் நான் 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். யாராவது இங்கிலீஷ் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணி விடுங்க. ஈஸி தான். ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சால் கூட உங்களால் ஒரு மார்க் வாங்கிட முடியும். அப்படிங்கும்போது அதை எதுக்கு விடுவானே, தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிடலாம் இல்லையா. படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேர் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ்? கீழே இருக்கிற பேரில் எது ஹோமோஃபோன்ஸ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. வெயிட்டு, பவ், தேர், ரீட். இதில் எது ஹோமோஃபோன்ஸ்க்கான பேர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்னா என்னது? வெயிட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் இரு அப்படி சொல்கிறோம் இல்லையா. வெயிட்னா எடை. பவ் அப்படின்னாக்கா மரக்கிளே தான் பவ்வுன்னு சொல்லுவோம். இந்த பவ் ரெயின்போவுக்கு வரும் இல்லையா, வில் அம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த பவ், பில்லுக்கு பவ். தேர் அப்படின்னா தெரியும், தேர்னா அவர்களின் அந்த மாதிரி வரும். தேர்னா அங்கேன்னு வரும், THERE, தேர்னா அங்கேன்னு வரும். இதில் பாருங்கள், ரீடு ரெண்டுமே சேம் வேர்டு வந்திருக்கு இல்லையா. அப்போது ஆன்சர் என்னது? ரீடு தான் ஆன்சர். இதுதான் கரெக்டான ஹோமோஃபோன் கிடையாது. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். Who among the following played a crucial role in inspiring and coaching PV சிந்து? யார் முக்கியமாக மோட்டிவ் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி PV சிந்துவை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆன்சர் புல்லேலா கோபிச்சந்த். அவரோட கோச் புல்லேலா கோபிச்சந்த் தான் அவரை ரொம்ப நல்லா கைட் பண்ணி, PV சிந்து கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணியிருப்பார், புல்லேலா கோபிச்சந்த். அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட் அண்டு ஃபில்லிங் த பிளாங்க். இந்த பிளாங்க்கில் கரெக்டான வேர்டை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே கேட்ட கொஷின் தான். அடல்ஃப் ஹிட்லர் வாஸ் எ டேஷ் டிக்டேட்டர். அவர் சொல்கிறத செய்கிற மாதிரியான ஒரு கட்டளை போடுறவங்க தான் டிக்டேட்டர் அப்படி சொல்லுவாங்க. அடல்ஃப் ஹிட்லர் வாஸ் எ ஃபேமஸாக, பாப்புலராக, நொட்டோரியஸாக, செலிப்ரேட்டடாக? கெடுதல் செய்யக்கூடியவங்கள ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நொட்டோரியஸ்ன்னு சொல்லுவாங்க. அடல்ஃப் ஹிட்லர் வாஸ் எ நொட்டோரியஸ் டிக்டேட்டர். ஆன்சர் நொட்டோரியஸ். அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் நவுன் ஃபார்ம் ஆஃப் டெடிகேட். நவுன் ஃபார்ம், டெடிகேட்டோட நவுன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. டெடிகேட்டோட நவுன் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஐஓஎன் சேர்ந்தாலே என்ன ஆகிடும்? காமனாக வேர்போட ஐஓஎன் சேர்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்டு என்னவா மாறிடும்? நவுனாக மாறிடும். டெடிகேஷன், அதுதான் டெடிகேட்டுங்கிற வேர்போட நவுன் என்ன அப்படின்னா டெடிகேஷன். இந்த மாதிரி கேட்குறாங்க, ட்ரை பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. கொஷின் டேக்கில் ஃபார் த சென்டென்ஸ் கிவன் பிலோ கொடுத்துட்டாங்க. கொஷின் டேக்கில் லெட்டஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் லெட்டுன்னு வந்தாலே, லெட்டஸ் அப்படின்னு வந்தாலே என்ன தான் வரும்? ஷல் பி தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நோபடி, நோ ஒன் அப்படின்னு வந்தாக்கா தேன்னு எடுத்துக்கணும். சென்டென்ஸில் நோபடியோ இல்லை நோ ஒன்னோ இருந்தாக்கா உங்களுக்கு தே அப்படிங்கிறது கொஷின் டேக்கில் கண்டிப்பாக அந்த வேர்டு இருக்கும். அதே மாதிரி
ஒரு கமாண்டிங் வேர்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வில் யூ இல்லைனா கேன் யூ வரும். இப்போ எப்படி சொல்கிறது, ஷட் த டோர், ஓப்பன் த டோர் அந்த மாதிரி வரும்போது வில் யூ இல்லைனா கேன் யூ தான் வரும். அதே மாதிரி இன்னொரு இதுவும் இருக்குது. இதெல்லாம் வந்து விதிவிலக்கு மாதிரி. நார்மலாக இருக்கிறது பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னு நம்ம படித்து வச்சுருப்போம். ஆனால் அவங்க வந்து அதிலே ரேராக இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஹார்ட்லி, செல்டம், ரேர்லி அதெல்லாம் வந்து சென்டென்ஸில் வருதுன்னா அந்த சென்டென்ஸை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நமக்கு கொஷின் டேக் வரும். சென்டென்ஸு பாசிட்டிவாக இருந்தால் கொஷின் டேக் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் இல்லையா. அந்த இதை வந்து இது பண்ணுற மாதிரி ஹார்ட்லி, செல்டம், ரேர்லி இதெல்லாம் சென்டென்ஸில் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு கொஷின் டேக் பாசிட்டிவாக வர மாதிரி பண்ணணும். பேப்பர் 2ல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக கேட்பாங்க. அடுத்து 6th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் இஸ் யூஸ்டு டு குயிக்லி ஃபைண்ட் த மெயின் ஐடியாஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். இது பேப்பர் 1 இங்கிலீஷ் புக்கில் இருக்கும். பேப்பர் 1 ஃபஸ்ட் இயரில் இங்கிலீஷ் புக்கில் இருக்கும். ஆன்சர் ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது என்னென்னாக்கா வேகமாக வந்து குயிக்காக வந்து ஐடியாஸை, மெயின் ஐடியாஸை டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து படிக்கிறது. அப்படியே கடகடன்னு வேகமாக படிச்சுட்டு போகிறத என்னென்னு சொல்லுவோம், ஸ்கிம்மிங்னு சொல்லுவோம். இதில் வந்து ஸ்கேனிங்கும் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு வேர்டை தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பர்சனே இருக்காங்க, என்ன ஸ்கேன் பண்ணுற அப்படின்னு ஒருத்தரவங்க பார்க்கும்போது நம்ம என்ன ஸ்கேன் பண்ணுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்ம ஒரு பர்சனில் ஏதோ ஒன்று தேடும்போது அதை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்போம். அது எந்த இடத்துல இருக்குன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம். அதே மாதிரி தான் வேர்டை வந்து ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு பேஜில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேகமாக அதை கோத்ரூ பண்ணுவோம் இல்லையா. அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது டெக்னிக்ஸ். Which of the following techniques is used to quickly find the main ideas of the text? ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதில் இருக்கிற ஐடியா என்னங்கிறத கேதர் பண்ணுறத என்னென்னு சொல்கிறோம், ஸ்கிம்மிங்னு சொல்கிறோம். ஸ்கிம்மிங், ஸ்கேனிங் இது ரெண்டுத்தையும் கேட்பாங்க. அடுத்து 7th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம் ஆஃப் த பிரிட்டிஷ் வேர்டு ஃப்ளாட்? பிரிட்டிஷ் வேர்டு ஃப்ளாட்டுக்கு என்ன வரும், அமெரிக்கன் வேர்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னு வரும். அமெரிக்கன் வேர்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னு வரும். அடுத்து 8th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ ஜீரோ கண்டிஷனல்? 0, 1, 2, 3ன்னு மொத்தம் 4 கண்டிஷன் இருக்குது. அதில் ஜீரோ கண்டிஷன் என்னவாக இருக்கும், நான் என்ன ஒரு க்ளூ சொல்லிடுறேன். ஜீரோ கண்டிஷன் வந்து யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும். அப்போ இதில் எது வந்து ஆன்சராக வரும், ஆன்சர் சி தான் வரும். இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 degrees Celsius இட் பாயில்ஸ் அப்படிங்கிறதா வந்து 0 degree. சரி, இஃப் இட் ரைன்ஸ் டுமாரோ ஐ வில் ஸ்டே ஹோம். நாளைக்கு மழை பெஞ்சா நான் வீட்டிலே இருப்பேன் அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். 9th கொஷின் பார்க்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கண்டெய்ன் எ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன கடவுள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மை செல்ஃபு, யுவர் செல்ஃபு, ஹிம் செல்ஃபு, ஹர் செல்ஃபு இது மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறது. இப்போ எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, இல்லை அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ வர்றது தான் வந்து ரிஃப்ளெக்சிவ். இதில் என்ன வந்திருக்கு, ஷி பாட் ஹர் செல்ஃப் எ நியூ ட்ரெஸ்ன்னு வந்திருக்கு. அடுத்து தே வென்ட் டு த ஸ்டோர் தம் செல்ஸ்ன்னு வந்திருக்கு. இது ரெண்டுமே ஆன்சராக வரும், ரெண்டுமே சரி. தம் செல்ஸ் வந்திருக்கு, ஹர் செல்ஃப் வந்திருக்கு. இது ரெண்டும் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இட் செல்ஃபு, அவர் செல்ஃப்ஸு, யுவர் செல்ஃப்ஸு, தம் செல்ஃப் இது எல்லாமே வந்து என்ன தான் வரும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனில் வரும். அடுத்து பாருங்கள், மேட்ச் மீனிங்கை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர்டோட மீனிங்கை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தெரியுதா பாருங்கள். சர்வைவல் அப்படின்னா என்ன, டெண்டர்னஸ்னால் எவர் லாஸ்டிங், ஸ்பெஷல்னால் என்னென்னு தெரியும், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல் தான் வந்து ஸ்பெஷல். ஆன்சர் பாருங்கள். சர்வைவல் அப்படின்னா டு ரிமைன் அலைவ், டெண்டர்னஸ் அப்படின்னா ஜென்டில் அண்டு கைண்ட்னஸ், எவர் லாஸ்டிங்னா லாஸ்டிங் ஃபார் எவர், ஸ்பெஷல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள், விச் பேர் இஸ் இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஏது எதுவுமே சொல்லலை, ஆனால் இதில் என்ன பேர் தப்பாக இருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிங்கன்ட்டாங்க. அட்வைஸ்னா ஆடு, கேப்ரியோலெட்னா கேபு, ஆட்டோமொபைல்னா ஆட்டோ, எக்ஸாமினேஷன்னா எக்ஸாம். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளிப்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கேப்ரியோலெட்னா கேப் ரைட்டு, ஆட்டோமொபைலுக்கு ஆட்டோங்கிறது ரைட்டு, எக்ஸாமும் ரைட்டு. ஆனால் அட்வர்டைஸ்க்கு ஆடுன்னு வராது, அட்வைஸ்க்கு ஆடுன்னு வராது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் வந்து ஆடுன்னு வரும்.
அட்வைஸுக்கு அட்வைஸ்னால் அறிவுரை இல்லையா, அறிவுரைக்கு வராது, விளம்பரத்துக்கு தான் வந்து ஆடுன்னு வரும். அப்போது தவறானது எது? இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க, தவறானது ஏ தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசனும் அதோட ஆத்தரும் கேட்குறாங்க. த நோஸ் ஜுவல் ஃபஸ்ட் லெசன் ஞாபகம் இருக்கா? 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க வீட்டு மேலே இருக்கிற குருவி கூட்டில் வைர மூக்குத்தியை ஒரு குருவி எடுத்துகிட்டு வந்து போட்டுரும். வைர மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போட்டுரும். அந்த மூக்குத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படிலாம் அவங்க வந்து அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். யாருன்னு கண்டுபிடிங்க. மை ஹாபி ரீடிங். ஸ்பெஷல் ஹீரோ த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இந்த லெசனில் நோஸ் ஜுவல் யாரோடது? சி ராஜகோபாலாச்சாரி. ஹாபி ரீடிங், ரீட் பண்ணுறது யார்? நம்ம அருணாச்சல சந்திரசேகர் தான் வந்து ரீட் பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சலம் ஏபிசிடி படிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அருணாச்சலம் ஏல தானே வருது, அப்போது அருணாச்சலம் ஏபிசிடி படிப்பார். அவரோட ஹாபியே வந்து ரீடிங் தான். அடுத்து ஸ்பெஷல் ஹீரோ யார்? கிறிஸ்டினா தான் வந்து ஸ்பெஷல் ஹீரோவை தேடுறா அப்படி வச்சுக்கலாமா? கிறிஸ்டினா ஸ்பெஷல் ஹீரோ. அடுத்து த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8ல் நிற்கிறது யாருன்னா நம்ம ருஸ்கின் பாண்டு தான் நிற்கிறாரு. ருஸ்கின் பாண்டு. இந்த பியை வந்து 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 வந்து பி மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ருஸ்கின் பாண்டு பிளாட்ஃபார்ம் 8 வரும். அப்போது ஆன்சர் சிடி பிஏன்னு வரும். சிடி ஏன்னு வரும். ஆன்சர் ஏ தான் ஆன்சராக வரும். நோஸ் ஜுவல் ராஜகோபாலாச்சாரி, ஹாபி ரீடிங் அருணாச்சல சந்திரசேகர், ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா கிறிஸ்டன், த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 வந்து ருஸ்கின் பாண்டு. எப்படியாவது ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 13th கொஷின் பாருங்கள். இடியம்னா வந்து பழமொழி, நேராக அதோட அர்த்தம் இல்லாமல் வேறு. அதாவது கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா என்னது? கொடிக்கட்டி பறக்கிறது அப்படின்னா கொடியை கட்டிட்டு பறக்க வைக்கிறாங்கன்னு மீனிங் கிடையாது இல்லையா, புகழ் பெற்று விளங்குறதுன்னு வரும்ல, அதை தான் வந்து இடியம்னு சொல்கிறாங்க. கிக் த பக்கெட் அப்படின்னா என்ன? கிரே ஏரியானா என்ன? காட்ச் பொட்டேட்டோன்னா என்ன? ஆன் கிளவுட் 9னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி படித்து வச்சுக்கோங்க. கிக் ஆன் த பக்கெட்னா டு டைன்னு வரும். கிரே ஏரியா அப்படின்னாக்கா தவறாக இருக்குது. ஆன் காட்ச் பொட்டேட்டோ அப்படின்னா ஐடியல் பர்சனு அர்த்தம். ஆன் காட்ச் பொட்டேட்டோனா ஐடியல் பர்சன் அவன். ஆன் கிளவுட் 9 அப்படின்னா ப்ளீஸ்ஃபுல்லி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். கிக் த பக்கெட்னா டு டைன்னு அர்த்தம். கிரே ஏரியாங்கிறது வெரி கிளியர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்படி கிடையாது, அன்கிளியர்னு வரும். அன்கிளியரு அன்டிஃபைன்டுன்னு வர்றது தான் வந்து கிரே ஏரியா. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஆன்சர் வந்து பி தான் வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு. பாக்கி எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. கிளவுட் 9னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. கிக் த பக்கெட்னா டு டை, அதாவது இறந்து போகிறது. ஆன் காட்ச் பொட்டேட்டோன்னா நான் ஐடியல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இன்னொன்று ஈஸியான இதான். சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். த மியூசிக் டேஷ் பெர்ஃபார்ம்டு வெல்லுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரூப் தான் மீனிங்கு. அந்த ட்ரூப்புக்கு என்ன ஸ்பெல்லிங்குன்னு தான் கேட்டிருக்காங்க அவங்கள. ட்ரூப் என்ன ஸ்பெல்லிங்? கலெக்டிவ் நவுன். ட்ரூப்புக்கு TROUPE தான் சரியான ஆன்சர். அடுத்து 15th கொஷின் பாருங்கள். த பயோகிராஃபி ஆஃப் சர் ஐசக் நியூட்டன் வாஸ் பப்ளிஷ்டு இன் நேத்தனல் ஹவுத்தன்ஸ். அதாவது ஐசக் நியூட்டனோட வாழ்க்கை வரலாறை நேத்தனல் ஹவுத்தன் தான் வந்து வெளியிடுறாரு. எந்த நூலில் வெளியிட்டாருன்னு கேட்குறாங்க. எந்த நூலில் வெளியிட்டார்? நேத்தனல் ஹவுத்தன் தான் வந்து சர் ஐசக் நியூட்டனோட பயோகிராஃபியை ரிலீஸ் பண்ணது. எந்த புக்கில் ரிலீஸ் பண்ணார்? ட்ரூ ஸ்டோரி ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்டு பயோகிராஃபி. ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்டு பயோகிராஃபிங்கிற நூலில் தான் வந்து ஐசக் நியூட்டனோட வாழ்க்கை வரலாறை ரிலீஸ் பண்ணார். யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா, யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு கேட்டால் நேத்தனல் ஹவுத்தன். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ரீஷன்ஸ் கொஷின் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இதுவும் 8th தான் இருக்குது. சிலபிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் வேர்டு இன்டு சிலபிள். வேர்டை வந்து டிவைட் பண்ணி பிரிக்கிறது தான் வந்து சிலபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீசன், இட் இஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வேர்ட் அக்கார்டிங் டு த சிலபிள்ஸ் ஆர் யூனிட் ஆஃப் சவுண்ட் ஆர் அ வவ்வல் சவுண்ட். சவுண்ட் ஆர் அ வவ்வல் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியா இல்லை ரெண்டுமே தவறா? சிலபிஃபிகேஷன்னா என்னது? ஒரு வேர்டை பிரிக்கிறது தான் வந்து சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில்.
ரீசன் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வேர்ட் அக்கார்டிங் டு த சிலபிள்ஸ் ஆர் யூனிட் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆர் வவ்வல் சவுண்ட்ஸ். வேர்டுங்கிறது என்னது, சிலபிளாக சேர்ந்து இருக்குது, அப்படி இல்லாட்டி சவுண்டாக இருக்குது, இல்லை வவ்வல் சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மளால் பிரிக்க முடியுது. அப்போது ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அதுக்கான கொடுத்துருக்க ரீசனும் சரியானது. அப்போ என்ன கொடுக்கணும், போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது எல்லாம் அப்படியே டைப் ஆகி உங்களுக்கு வந்து ஓடுது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட வீடியோ செட்டிங்ஸில் வந்து கேப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். வீடியோவில் போய்ட்டு ரவுண்டாக இருக்கும், இந்த கார்னரில் செட்டிங்ஸில் ரவுண்டாக இருக்கும். அந்த செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கும், கேப்ஷன்னு ஒன்று இருக்கும். அந்த கேப்ஷனில் போய்ட்டு ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேச பேச வந்து உங்களுக்கு சப்டைட்டில் வர்றது நின்றும். அதை டைப் பண்ணுங்கள். அது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, வருது அது ஏன் வருது அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் செட்டிங்ஸில் ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுனால அது வருது. அடுத்து 17th கொஷின் பாருங்கள். விச் வேர்ட் இஸ் இன்கரெக்ட்லி கிவன் அஸ் த மோனோசிலபிக் வேர்டு. அது என்னங்க மோனோசிலபிக்? மோனோ அப்படின்னா சிங்கிள் சிலபிக்னு அர்த்தம், மோனோனா சிங்கிள்னு அர்த்தம். ஒரே ஒரு சிலபிளில் இருக்குது நான் கொடுத்துருக்க வேர்டு 4மே. அதில் எது தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. 4 வேர்டில் மோனோசிலபிக்கில் வராதது எது? பிரேக்கு, மேக்கு, ரிதமு, எகைனு. ரீதம்மா இல்லை பிரேக்கா இல்லை மேக்கா, எது வந்து மோனோசிலபிக்கில் வராது? எகெயின் அப்படிங்கிறது தான் வந்து மோனோசிலபிக்கில் வராது. அதே மாதிரி மோனோசிலபிக் நிறைய வேர்டு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. மூணுனா ஒன்றுன்னு அர்த்தம் தெரியல, மூணுனா ஒன்று. டிஸ்சிலபி இல்லைன்னா பைசிலபின்னு சொல்லுவாங்க. டிஸ்னாலும் பைஸ்னாலும் ரெண்டு சிலபிள் இருக்குது ஒன்றுத்தில், ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னா அதை வந்து டைசிலபி இல்லைன்னா பைசிலபின்னு சொல்லுவோம். இதே மூணுனா ட்ரை, டெட்ரா அப்படின்னா 4 சிலபிள், பென்டா அப்படின்னா 5, போலி அப்படின்னா 6. போலினா 6 போலி சாப்பிடுவோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மல்டி சிலபிக்னு சொல்லுவாங்க. ஒன்று போலின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மல்டி சிலபிக்னு சொல்லுவாங்க, 6 சிலபிள் இருக்கிறத. சரி, இதில் நமக்கு வந்து ஆன்சரு எகைன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சிலபிள் கிடையாது. என்று எத்தனை சிலபிள் இருக்கா? இல்லை 2 இருக்குது. ஓகேவா? மற்றபடி பிரேக்கு, மேக்கு, ரிதமு, விஷு, ஒன்று, ஸ்கூலு எத்தனை சிலபிள்னு கேட்பாங்க. ஒரே சிலபிள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு லைஃபு, பாலு, பேட்டு, ஆக்டு, கேட்டு, புக்கு, ஸ்கூலு, புக்கு ரெண்டுமே வந்து சிங்கிள் சிலபிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டங்கு கூட ஒரே சிலபிள் தான். டங்கு, பிளாட்டு, ஸ்டீலு இதெல்லாம் வந்து ஒரே சிலபிளில் தான் வரும். அடுத்து 18வது கேள்வி பார்க்கலாம். 18th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் சாங்கு, லெசன் நேமு, ஆத்தர் தான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். மேக்கிங் லைஃப் ஒர்த் ஆயில். மேக்கிங் லைஃப் ஒர்த் ஆயில் யாரோடது? ஜார்ஜ் எலைட்டோடது. உங்கள் லைஃப் வந்து எலைட்டாக மாதிரி இருக்கணும், உங்கள் லைஃப் வந்து எலைட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃபு எலைட்டு, நம்ம லைஃபு படிக்க போகிறோம், வேலை வாங்க போகிறோம், எலைட்டாக இருக்க போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் எலைட்டு. திங்க் ஆஃப் பியூட்டி வந்து ஜான் கீட்ஸ். திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். நம்ம வந்து பியூட்டி ஆஃப் பற்றி திங்க் பண்ணும்போது கீன்னு சத்தம் கேட்கும். யார் சத்தம்? குருவியோட சத்தம் கேட்கும். திங்க் ஆஃப் பியூட்டியை பற்றி யோசிக்கும்போது கீட் சத்தம் கேட்கும், குருவி சத்தம் கேட்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ஒர்க் நைட்டு. ஃபயர் ஒர்க்னா என்ன? பட்டாசு வெடிக்கிறது தானே ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லுவோம். நைட்டில் பட்டாசு வெடிக்குது. அது அந்த பாடலை பாடினது வந்து எனிட் பிளிட்டானுங்கிறவர் தான் பாடினார். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, விலங்குகள்லாம் வந்து குறிப்பாக நாய் வந்து பட்டாசு வெடிக்கும்போது எப்படி பயப்படுது, ஃபயர் ஒர்க் நைட்டு பட்டாசு நைட்டில் வெடிக்கும்போது நாய் எப்படி பயப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபயர் ஒர்க் பிளைட்டான்னு சொல்லிடலாம். ஃபயர் ஒர்க் பட்டாசு வெடிக்கிறதுனால நாய் வந்து ஃப்ளைட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். பிளைட்டான்னு வருது இல்லையா, அது ஃப்ளைட் ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். டி லெசன்ஸ் இன் லைஃபு வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இதுதான் ஆன்சர். 18க்கு ஆன்சர் வந்து டி தான் ஆன்சரு. பாக்கி எல்லா மேட்சஸும் கரெக்டாக இருக்குது, இது மட்டும்தான் தவறாக இருக்குது. லெசன் இன் லைஃப் யாருன்னா டேனியல் ஹோன்னு வரும். லெசனை பற்றி லைஃப்பை பற்றி லெசன் எடுத்தது டேனியல் ஹோன்னு கற்றுனார். லெசன் புரியலங்கிறதுனால லைஃப்பை பற்றின லெசன் புரியாது இல்லையா, அதனால என்ன பண்ணார், ஹோன்னு கற்றுனாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேனியல் ஹோ தான் வந்து
லைஃப்பை பற்றி லெசன் நடத்தினார். யாருக்கும் புரியாதனால என்ன பண்ணார், ஹோன்னு கத்துனார். ஹோன்னு முடியும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். லெசன்ஸ் இன் லைஃப் டேனியல் ஹோ அப்படின்னு முடியும். 2 பேர் வரும், பிரிகிட்டி பிரையண்ட் டேனியல் ஹோ. பிரிங்கிட்டி பிரைட்டன் அண்டு டேனியல் ஹோ. இந்த ஹோன்னு கத்துனாருங்கிறத வச்சு ஞாபகத்தில் இருக்கிறதுக்கான ஒரு குறிப்பு தான் சொல்கிறேன். அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, மோனோனா என்ன, டைனா என்ன, ட்ரைனா என்ன, டெட்ரானா என்னன்னு சொன்னல, அதே மாதிரி பியூட்டிஃபுல் அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாம்பிள் பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க, நார்மலாக கேட்டுருவாங்க. த வேர்டு பியூட்டிஃபுல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சிலபின்னு கேட்டுருவாங்க. மோனோ சிலபின்னு என்ன, சிங்கிள். டைனா 2. ட்ரை அப்படிங்கிறது தான் என்னது, ட்ரை அப்படிங்கிறது தான் 19க்கு ஆன்சர். 19க்கு ஆன்சர் 19. ட்ரை அப்படின்னா எத்தனை சிலபிள், 3 சிலபிளை தான் வந்து ட்ரை சிலபிக்னு கேட்குறாங்க. அதே டெட்ரானா 4. டெட்ரானா 4ங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஃபக்கிக்கு என்ன வந்து சிங்குலர் வரும், ஃபக்கினா காளான் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு சிங்குலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ளூரல். ஃபங்கி அப்படிங்கிறது வந்து ஃப்ளூரல் ஃபார்மு. நம்ம வந்து சிங்குலரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதுக்கான ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக தெரிஞ்சால் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஃபங்கஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்கி அப்படிங்கிறதோட சிங்குலர் ஃபார்ம். 21 கொஷின் பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த 3 கொஷின்ஸ்? ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த 3 கொஷின்ஸ்? யார் 3 கொஷின் கேட்டார்? அவர் 3 எழுத்தில் இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை பிரித்தாலும் 3ஆக தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? லியோ டால்ஸ்டாய். லியோ அப்படிங்கிறது மட்டும் சொன்னீங்கனாலே 3 லெட்டர் தான் வரும் லியோ அப்படின்னா. அது இல்லாமல் லியோ டால்ஸ்டாய் படிக்கும்போதும் அது 3 சிலபிளாக வருது பார்த்தீங்களா, லியோ டால்ஸ்டாய். அப்போது அதுவும் 3 தான். அப்போ அவர் 3 கொஷின் கேட்டிருக்காரு அப்படின்னு மெமரி பண்ணிக்கோங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த 3 கொஷின்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா லியோ டால்ஸ்டாய். லியோ படத்தில் கூட அவன் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குல்ல, அவனுக்கு ஏதோ கொஷின் ஓடிட்டே இருக்குல்ல, வில்லை யாருன்னு கேட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே கொஷின் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு, திரிஷாவுக்கு தான் அந்த கொஷின் ஓடிட்டே இருக்கும். அதில் 3 கொஷின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லியோ டால்ஸ்டாய் 3 கொஷின். அடுத்து 22 செலக்ட் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் லூ. இது வந்து அமெரிக்கன் வேர்டை வந்து பிரிட்டிஷ் வேர்டை பிரிட்டிஷ் வேர்டு கொடுத்துட்டு அமெரிக்கன் வேர்டு கேட்பாங்க. முன்னாடி கேட்டுகிட்டு இருந்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க, அதை மாற்றிட்டாங்க. இருந்தாலும் பழைய கொஷின் பேப்பரை பார்த்து 2 கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னா. செலக்ட் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் லூ. வேர்டு கொடுத்துருக்காங்க, அது ஆனால் அமெரிக்கன் வேர்டு அப்படின்னு கொடுக்காம ஹெட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு அதே வேர்ட்ஸை திரும்பவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4th 5th கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ரெஸ்ட் ரூமு, லாரி. லூ அப்படிங்கிறது என்னென்னு வரும், ரெஸ்ட் ரூம்னு வரும். ஒன்று ரெஸ்ட் ரூம்னு வரும், இல்லை டாய்லெட்னு வரும். அதுனா அது வந்து அமெரிக்கன் வேர்டு வந்து, பிரிட்டிஷ் வேர்டு வந்து லூ, அமெரிக்கன் வேர்டில் ரெஸ்ட் ரூம்னு யூஸ் பண்ணுறாங்க. 23rd கொஷின் பாருங்கள். 23rd ஹூ செட் ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். எழுதுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். ராங் வேர்ட்ஸை எடுக்கணும், அவ்வளோதான். பாக்கி எல்லாத்தையும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடச்சிரும். தவறான சொற்களை எடுத்துட்டோன்னா என்ன தான் இருக்கும், நல்ல சொற்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார், மார்க் தவைன். மார்க் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு மார்க் தவைன். எழுதும்போது நம்ம தப்பாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம்ல, அதனால் தப்பானதை எடுத்துருன்னு சொல்லிட்டாரு நம்ம மார்க் தவைன். அடுத்து 24th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ஸ்பிளிட் மீனிங்ஃபுல்லி. கீழே 4 வேர்டு இருக்குது, அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணாலும் 2 வேர்டு கிடைக்கும், மீனிங்ஃபுல்லாக 2 வேர்டு கிடைக்குங்கிறது தான் கொஷினு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ஸ்ப்ளிட் மீனிங்ஃபுல்லி. ரீசனா, பர்பிளா, கார்டனா, பீனட்டா. இந்த 3 வேர்டையும் பிரித்தா உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக 2 வேர்டு கிடைக்காது. ஆனால் பீனட் பிரித்தோன்னாக்கா கிடைக்கும் இல்லையா, பி கிடைக்கும், பிஇஏ ஒன்று கிடைக்கும், என்யூடி அப்படின்னு பிரியும். இது 2 வேர்டாக பிரியும். அதனால் ஆன்சர் பீனட் தான் ஆன்சர். இதே கொஷின் சேம் கொஷின் கேட்டிருக்காங்க, திரும்ப ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ஸ்ப்ளிட் மீனிங்ஃபுல்லி. ஆன்சர் பீனட். 25th கொஷின் பாருங்கள். மீனிங் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் பேர் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு வித் த மீனிங். மீனிங்கோட மேட்ச் பண்ணியிருக்கேன், அதில் எது தவறாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இம்பேர்மெண்ட்னா என்னது, டிசபிலிட்டி. மினியேச்சர்னா என்ன, மினியேச்சர்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறத சொல்கிறது தான் வந்து மினியேச்சர். வெரி ஸ்மால் ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதோட பண்பில் அது ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் மினியேச்சர்னு சொல்லுவோம். அக்காம்ப்ளிஷ்டு அப்படின்னா ஃபுல்ஃபில்டு. அக்காம்ப்ளிஷ்டுனா ஃபுல்ஃபில்டு. கிராக்கிள்னாலும் சிரிக்கிறது தான்.
கிராக்கிள்னா சிரிக்கிறது, ஆனால் இன்ஃபார்மல் லாஃப்னு வரும். கேக்கிள் அப்படிங்கிறது இன்ஃபார்மல் லாஃப்னு வரும். அதனால் 25th ஆன்சர் டி. அடுத்து 26th கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு ரீசனு. ஸ்டேட்மெண்ட் என்ன? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் பாயிண்ட் டு விச் நவுன் ஆர் ப்ரோனவுன் இஸ் பீயிங் ஸ்போக்கன் அபவுட். த வேர்ட் திஸ், தட், தீஸ் அண்ட் தோஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவில் வருது. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவில் வருது. ரீசன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் தட் ஆன்சர் த கொஷின் விச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்ட்னா என்னது? ஒரு பெயர் சொல்லு இல்லைன்னா பெயர் சொல்லுக்கு மீனிங்காக இருக்கிறத பேசுகிறது தான், சுட்டி காட்டுறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது எந்தெந்த வார்த்தையில் வரும்னாக்கா திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸு இந்த சொற்களில் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விச் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான ஆன்சராக வர்றது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டு ரீசன் ரெண்டுமே வந்து சரியானது. அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா விச்சுங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அடுத்து 27th கொஷின் பாருங்கள். விச் வேர்ட் கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் லைட். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அப்படியே புக்கில் இருக்க லைனு அதே புக்கில் இருக்க லைனை தான் கொஷினாகவும் கேட்டிருந்தாங்க. விச் வேர்ட் கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் லைட் டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் வேர்டு. இது ஈஸி தான். இது நீங்கள் புக்கை பார்த்து படிச்சிட்ருக்கீங்கனாலும் தெரியும். புக் பேக் எக்ஸசைஸ்லேயே வரும். சன்னு தான் வரும். பிஃபோர் என்ன வரும்? சன் லைட் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு கிடச்சிரும். அடுத்து பாருங்கள். ஸ்கூல் பாய், டிரைவிங் ஸ்கூல், புக் மார்க் இதெல்லாம் வந்து நவுன் ப்ளஸ் வேர்பா, ஜெண்டர் ப்ளஸ் நவுனா, நவுன் ப்ளஸ் நவுனான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூலுங்கிறது நவுனு, பாய்ங்கிறதும் நவுனு. அப்போ ஸ்கூல் பாய் அப்படிங்கிறது என்ன வரும்? நவுன் ப்ளஸ் நவுனுன்னு வந்துடும். அடுத்து டிரைவிங் ஐஎன்ஜி வந்திருக்கு இல்லையா? அப்போது ஜெரண்டில் வரும். டிரைவிங் ஐஎன்ஜி வந்திருக்கு, அப்போது ஜெரண்டில் வரும். அப்போது டிரைவிங் ஸ்கூல் ஜெரண்ட் ப்ளஸ் நவுனு. புக்கு மார்க்கு, புக்குங்கிறது என்னது? நவுனு. மார்க்குங்கிறது வேர்பு, குறிக்கிறது தானே. அப்போது நவுன் ப்ளஸ் வேர்பு. 1க்கு 3 ஏ தான் ஆன்சர். 1க்கு சி, 2க்கு பி, 3க்கு ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. பேப்பர் 2 இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் மை கம்ப்யூட்டர் நீட் அ பிரேக். என் கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க, நான் போயிட்டு கோவிந்தா போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சாந்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கம்ப்யூட்டரை பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது கம்ப்யூட்டர் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு போய் கோவிந்தா போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? சாந்தி கோவிந்தன். மை கம்ப்யூட்டர் நீட் அ பிரேக், சாந்தினி கோவிந்தன். பாடினது நம்ம சாந்தினி கோவிந்தன் தான். கம்ப்யூட்டருக்கு பிரேக் கொடுத்துட்டு கோவிந்தா போட்டாங்க. அடுத்து 5th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அடுத்து லெசன் நேம் பார்க்கலாமா? த 3 கொஷின்ஸ் ஸ்கின் பாண்டு. கிராசிங் த ரிவர் மனோஜ் தாஸ். வென் இன்ஸ்டிக் ஒர்க் வந்து அண்ணா சிவல். மை ரெமினிசன்ஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அவரோட சுயசரிதை பயோகிராஃபி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து மை ரெமினிசன்ஸ். யாரோடது? ரவீந்திரநாத் தாகூர். அவரோட லெட்டரே வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெமினிசன்ஸ்னு வச்சுக்கிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரெமினிசன்ஸில் ஆர் வருதா? ரவீந்திரநாத் தாகூர் ஆர் வருது. மை ரெமினிசன்ஸ் ரவீந்திரநாத் தாகூரோட சுயசரிதை. சரி, இதில் எது தவறாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த கொஷின் கொடுத்துட்டேன். இந்த 30வது கொஷினில் அந்த கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. த 3 கொஷின்ஸ் யாரோடது? 3 வரும் இல்லையா? லியோவோடது. அது 3 கொஷின்ஸ் தான் இங்கே தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. பாக்கி எல்லாமே சரியானது. படிச்சுக்கோங்க. இது எல்லாமே 8th வர்றது. நீங்கள் பேப்பர் 2 இருந்தீங்கன்னா 8th தான் உங்களுக்கு மேஜராக ப்ளே பண்ணும். 8th இருக்க எல்லாமே வரும். அதனால் இந்த லெசனை படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து 31 கொஷின் சொல்கிறேன். 30க்கு ஆன்சர் வந்து ஏ. சரியா? 31 பாருங்கள். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. In a certain code language, if cat is called dog, dog is called cow, cow is called horse, horse is called goat, and goat is called cat, then which animal barks in that language? Which animal barks in that language ன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கோட் லாங்குவேஜும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் புரிகிறதுக்கும் கொஷின் கேட்பாங்க. புக்கில் இருக்கிறது தான். ஆன்சர் சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் தரேன். அதே மாதிரி இது வரைக்கும் 9 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? 9 டெஸ்ட்டுனாக்கா ஒரு 300 கொஷின்ஸ் இருக்கிற எம்சிக்யூ வித் ஆன்சரு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.